தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த சாமி வந்து சொல்லிச்சா நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக புரிய மாட்டேங்குது. எவ்வளோ மூட நம்பிக்கையோடு இருக்கிறாங்க இவங்களாம். சாமி ஒரு பச்சை குழந்த நமக்கு சின்னதாக ஒரு சூடு பட்டாலே அவ்வளோ வலிக்கும். அந்த குழந்த கால் பிஞ்சு கால் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், எவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அதை போயிட்டு அந்த சுடு சுடாக இருக்கிற இதில் போயிட்டு பண்ணுறாங்க. இந்த பரிகாரம்லாம் யாரும் அவங்களுக்கு சொல்கிறது? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஏதோ அங்க பிரதர்ஷனம், அடிப்பாதம் இதெல்லாம் பண்ணி பார்த்துருக்கோம். இதெல்லாம் புதுசாக இருக்குது. புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க போல இருக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா. மனசாட்சின்றது கொஞ்சமாச்சு இருக்குது. அந்த குழந்தை எவ்வளோ துடிச்சிருக்கோம், எவ்வளோ அழுதுருக்கோம். அந்த குழந்தையோட அம்மாலாம் எப்படி ஒத்துக்கிறீங்க? ஒரு குழந்தை கஷ்டப்படுறதா பார்க்கறதா அம்மாவா? ஸோ எவ்வளோ பிஞ்சு எவ்வளோ துடிச்சு அழுகுது அந்த குழந்தை. இந்த மக்களை சொல்லணும், தேவையில்லாத பரிகாரம் அது அசிங்கமாக வருது. அதெல்லாம் பண்ணுறேன்னு யார் கண்டுபிடிக்கிறான்னு தெரில. அவன் மட்டும் கையில் கிடச்சான்னு வச்சுக்கேன், அப்படியே அவனை அப்படியே முக்கி எடுக்கணும். பரிகாரன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு பரிகாரம்லாம் வந்து ஒன்று கிடையாது. ஏன்னா சாமி வந்து எதுவுமே நீ இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும்னு சொல்லலை. ஸோ நம்மள ஒன்று க்ரியேட் பண்ணுறது தான் இந்த பரிகாரம்லாம். அது வந்து ஓரளவுக்காவது பண்ணுங்க. ஆனால் குழந்தைங்கலாம் அஃபெக்ட் பண்ணுறது அண்ட் உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணுறது முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணால் மட்டும் நடந்துட போகிறா? எது நடக்கணும்னு இருக்கதோ அதுதான் நடக்கும். அது யாராலையும் மாற்ற முடியாது. யாராலையும் அதை வந்து டைம் மிஷின் மாதிரி போய் மாற்றிட்டும் வர முடியாது. எது நடக்குதோ அதுதான் நடக்கும். எல்லாம் நல்லதாக நடக்கணும், நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், அவ்வளோதானே தவிர இது பரிகாரம் பண்ணால் அது நடக்கும். இப்போ நான் நாளைக்கு சாவ போகிறேன், ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணால் நான் பொழைச்சிடுவேண்ணா? சாவணுன்னா செத்து தான் ஆகணும், அது வேறு வழி கிடையாது. இதெல்லாம் எப்போ தான் புரிய போகுதுன்னு தெரில. தேவையில்லாமல் உங்களுக்கு பரிகாரம்னா நீங்கள் பண்ணி தொடங்க. குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க தயவு செஞ்சு. பார்க்கறதுக்கே கோவம் ரொம்ப வருது. பரிகாரன்றது பண்ணுறதை விட 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு நல்லதாக வந்து சேரும். அதுவும் முழு மனசாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதை வச்சுட்டு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு பரிகாரம் பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு ஸ்டூப்பிடான ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எப்போ மாறப்போகுதுன்னு தெரில.